Students, I am Pratibha, Department of Business Administration, Joseph College. Now class for second year BBA, Service Marketing. Concept we see pricing. Pricing concept தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ப்ரைஸிங் அப்ஜெக்டிவ்ஸில் முன்னாடி ஃபஸ்ட்டு ப்ரைஸிங் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அப்போ உங்களுக்கு புரியும். அப்புறம் தென் நம்ம சர்வீஸாக பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஒரு ஃபினிஷ்டு கூட்ஸ், இப்போது ஏதோ ரா மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணி அது என்ன கூட்ஸாக வேணால் இருக்கலாம், ஏதாவது ஒரு பொருளை வந்து ஃபினிஷ் பண்ணி அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் ரீச் பண்ண போகிறோம், சேல்க்கு கொண்டு போகிறோம் அப்படின்னாலே அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்றதுக்காக நான் ஏன் இஷ்டத்துக்கு நான் என்ன பண்ண முடியாது, ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ப்ரைஸிங்க்குன்னு அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது, ப்ரைஸிங்க்குன்னு டெசிஷன் இருக்குது, ப்ரைஸிங்க்குன்னு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ண முடியும், ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இப்போது ரா மெட்டீரியல் நான் உங்களுக்கு ஒரு ப்ராடக்டாக டியூரபிள் ப்ராடக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் எவ்வளோ ரா மெட்டீரியல்ஸ் காஸ்ட் எனக்கு எவ்வளோ ஆச்சு, மேனுஃபேக்சரிங்க்கு எனக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சு, தென் நான் அதை சேல்ஸ் கொண்டு போகிறதுக்கு எனக்கு எவ்வளோ தேவை, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ண முடியும், என் ப்ராடக்ட்டுக்கு என்னோடய ஃபினிஷ்டு கூட்ஸுக்கு நான் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ரைட். இப்போ இங்கே நம்ம சர்வீஸ்னு பார்க்கும்போது எப்படி ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு இந்த ப்ரைஸிங் கான்செப்டோடைய மேஜர் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னா, இட் இஸ் அன் இம்பார்ட்டண்ட் அப்ஜெக்டிவ் ஃபார் ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன். ப்ராஃபிட்டை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு, ஒரு ஆர்கனைசேஷனோட ப்ராஃபிட்டை அந்த மார்ஜின்லேருந்து மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்குமே என்ன தோணும் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை விட பெட்டராக நம்ம எடுக்கணும், அட்லீஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டையாவது எடுக்கணும் அப்படின்றது தோணும். இன் பிஸ்னஸ், இன் மார்க்கெட், தென் எதுவாக இருந்தாலும் it focuses the return on investment and it try to meet competitions. ரெடியூஸ் பண்ணுறதுனாலும் காம்படிட்டரை பீட் பண்ணணும் அப்படின்ற ஐடியா இருக்கணும். ப்ராஃபிட் மீன்ஸ் உங்களுடைய ப்ரைஸ் ஃபிக்ஸிங்கை வந்து ஹைக் பண்ணணும் அப்படின்னாலும் அது காம்படிட்டரை பீட் பண்ணணும் அப்படின்ற டார்கெட்டில் தான் அவங்க பண்ணுவாங்க. இந்த கான்செப்டில் ப்ரைஸஸ் ஆஃப் சர்வீஸ், இப்போ நம்ம பார்க்குறது சர்வீஸ் செக்டார் தான் இல்லையா, சர்வீசஸில் தான் பார்த்துட்டு இருக்கும்போது ப்ரைஸஸ் ஆஃப் சர்வீஸ் இஸ் ஹைலி இம்பார்ட்டண்ட். ஸ்பெஷலி த ப்ரைஸஸ் இண்டிகேட்ஸ் த குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ். இங்கே வந்து நமக்கு சர்வீஸ் மார்க்கெட்டிங்கில் நம்மளோட சர்வீஸோட குவாலிட்டி பேஸ் பண்ணி தான் ப்ரைஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஃபிக்ஸ் பண்ணுறோம். மார்க்கெட்டில் வந்து லோயர் ப்ரைஸாக நம்ம கோட் பண்ணலாம் அப்படின்னு இங்கே இருக்கோம் அப்படின்னா, மேக் ஷுர் மார்க்கெட்டில் நம்ம ப்ராடக்ட் வந்து சர்வைவல்லே இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம ஹைக் பண்ணணும் அப்படின்னாலும் we have to follow some strategy and we reduce the price அப்படின்னாலும் we have to ensure whether our product is survival in market. ரெடியூஸ் பண்ணிட்டா மார்க்கெட்டில் வந்து சர்வே ஆகணும், ஹைக் பண்ணாலும் மார்க்கெட்டில் சர்வே ஆகணும் அப்படின்றது நம்ம வந்து அப்பப்போ அப்டேஷனில் வச்சுக்கணும். ப்ரைஸிங் gives importance of availability அண்ட் இங்கே ரெண்டு பேசிக் மெத்தட்ஸில் வந்து ப்ரைஸிங்கை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ப்ரீமியம் ப்ரைஸிங் அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணால் மேக்ஸிமம் டிமாண்ட் ஆஃப் பீரியட் அப்படின்றத வச்சு தான் ப்ரீமியம் ப்ரைஸிங்கை நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஆர் அதர்வைஸ் டிஸ்கவுண்ட் ப்ரைஸிங் நம்ம பண்ணோன்னா when the demand of service is low. இப்போ நமக்கு சர்வீஸ் லெவல் கம்மியாக இருக்கும்போது நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீங்கள் இதை பண்ணிங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் பண்ணி தரோம், ஆஃபர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி டிஸ்கவுண்ட் மூலமாக ப்ரைஸோட டிமாண்ட் லோவாக இருக்கும்போது we providing discount. ப்ரீமியம் ப்ரைஸிங் வரும்போது மேக்ஸிமம் டிமாண்ட் ஆஃப் பீரியடில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ரீமியம் ப்ரைஸிங் சொல்லிவிட்டு அப்போ நம்ம ஒரு ஹைக் கொடுத்து ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ரைஸிங்கோடைய டெசிஷன் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னா, இதனால் கவனிச்சுக்கோங்க. ப்ரைஸிங்கோட டெசிஷன் மேபி கஸ்டமர் ஆர் அஃபெக்டட். எந்த மாதிரி ரீசனால் ப்ரைஸிங்கோட டெசிஷனில் கஸ்டமர் அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் நோட்டீஸ் ஹியர் சம் இம்பேக்ட் ஆஃப் marketing channels. First, suppliers may affected. Based on suppliers, sales people may affected of pricing decision. Sales people அப்புறம் distributors நிறைய பேர் அஃபெக்ட் ஆவாங்க. டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அடுத்தபடியாக காம்படிட்டருக்கு அடுத்தபடியாக டேரெக்டாக யார் தான் அஃபெக்ட் ஆவாங்க, நம்ம தான். இப்போது நீங்கள் டிசிஷனை வந்து ப்ரைஸிங்கில் ஹைக்னாலும் லோ அப்படின்னாலும் இதனால் யார் அதிகமாக அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்னா டேரெக்டாக கஸ்டமர் தான் அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ ப்ரைஸிங் எப்படி இருக்குன்னா மாட்ரேட்டாக இருக்கணும். குவாலிட்டி இல்லாத ப்ராடக்ட் ரொம்ப லோ ப்ரைஸ் கொடுத்தாலும் ரொம்ப நாள் மார்க்கெட்டில் சர்வே பண்ண முடியாது. ஹைக் ப்ரைஸ் அப்படின்னாலும் there has some reason. ஸோ we have to find out the basic techniques of deciding the pricing strategies and fixing the appropriate prices.
ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து ப்ரமோஷன். ஸோ ப்ரமோஷன்றது என்ன அப்படின்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு லெவலுக்கு கொண்டு போகிறது தான் வந்து ப்ரமோஷன் ஜென்ரலாக சொல்லுவாங்க. இங்கே மார்க்கெட்டிங் மிக்ஸில் நம்ம ப்ரமோஷன் பற்றி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இட் இஸ் இம்பார்ட்டண்ட் பார்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் மிக்ஸ் which publicizing the product or services or it may be an organization அதை வந்து which increases the sales or public awareness. ஒரு விஷயத்தை, ஒரு ப்ராடக்டாக இருக்கலாம், அது ஒரு சர்வீஸாக இருக்கலாம், ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கலாம், ஒரு இமேஜாக இருக்கலாம், ஒரு பிராண்டாக இருக்கலாம், அதை வந்து அதோடைய சேல்ஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி பப்ளிக் கிட்ட ஒரு அவேர்னஸாக கொண்டு போகிறது தான் வந்து ப்ரமோஷன். அந்த ப்ராடக்டை மற்றவங்க கிட்டே கொண்டு போய் சேர்க்கறது ப்ரமோஷன். இதுதான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, ஸ்ப்ரெட்டிங் இன்ஃபர்மேஷன் அபவுட் ப்ராடக்ட், பிராண்ட், சர்வீஸ் ஆர் கன்சர்ன்ஸ். இதை பற்றி என்ன பண்ணுறது, ப்ரமோட் பண்ணுறது தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, ப்ரமோஷன் சொல்கிறாங்க. ஹியர் இந்த ப்ரமோஷன் தட் கேன் பி கிளாசிஃபைட் இன் த டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ். ஒன் இஸ் அட்வர்டைஸிங், பர்சனல் செல்லிங், சேல்ஸ் ப்ரமோஷன், பப்ளிக் ரிலேஷன் அண்ட் வேர்ட் ஆஃப் மவுத் அண்ட் டைரக்ட் மெயில். இதை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ப்ரமோஷனலுடைய எலிமெண்ட்ஸ் தான் இப்போ நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, அட்வர்டைஸ்மெண்ட், சேல்ஸ், பர்சனல் செல்லிங், சேல்ஸ் ப்ரமோஷன், பப்ளிக் ரிலேஷன், வேர்ட் ஆஃப் மவுத் அண்ட் டைரக்ட் இமெயில்ஸ். we started from advertisement. அட்வர்டைஸிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஓகே எல்லாருக்குமே அட்வர்டைஸிங்னா என்ன, அட்வர்டைஸ்மெண்ட்னா என்னன்றது தெரியும். இங்கே வந்து மீனிங் அண்ட் டெஃபினிஷனாக என்ன எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆக்சுவல் ப்ரமோஷனல் மெசேஜ் ஆர் கால்ட் அட்வர்டைஸ்மெண்ட். ஒரு விஷயத்தை ஒரு தகவலாக மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறது தான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது க்ரியேட்டிங் அவேர்னஸ் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட் எவ்ரிவேர். எல்லா இடத்துலையுமே ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாகவும் ஒரு அவேர்னஸாகவும் ஒரு மெசேஜாக கொடுத்து அதை க்ரியேட் பண்ணுறத அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. அதை ஷார்ட்டாக ஆட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு தகவல், அது ஆர்கனைசேஷனை பற்றியாகவும் இருக்கலாம், ஒரு ப்ராடக்டை பற்றினதாகவும் இருக்கலாம், ஒரு சர்வீசஸாகவும் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இது இந்த கன்சர்னில் இந்த இடத்துல இருக்குது, இது இவ்வளோக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க, இதோட பிராண்ட் இது, இதோட குவாலிட்டி இது அப்படின்னு சொல்லி அதை மற்றவங்களுக்கு தகவலாக தெரியப்படுத்துறது தான் அட்வர்டைஸ்மெண்ட் சொல்கிறாங்க. இதன் மூலமாக வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. வாட் ஆர் தேர் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னா, த்ரூ நியூஸ் பேப்பர்ஸ், மேகசின்ஸ், டிவி, ரேடியோ, அவுட்டோர்ஸ், ப்ரௌச்சர்ஸ், பேம்ப்ளெட்ஸ், லீஃப்லெட்ஸ். நீங்கள் போயிட்டுருக்கப்போ பார்த்துருப்பீங்க, ஏதாவது ஒருத்தவங்க உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த ப்ரௌச்சர்ஸில், லீஃப்லெட்ஸ்லாம் கொடுப்பாங்க. அவங்க சொல்ல வர விஷயத்தை வந்து ஒரு கண்டென்ட்டாக ரெடி பண்ணி உங்ககிட்ட தெரியப்படுத்துவாங்க. இப்போ டிவியில் பார்த்தா அதுதான் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு மேகசினோ இல்லை நியூஸ் பேப்பர் படிச்சுட்ருக்கீங்களா, அதில் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க தெரியப்படுத்துகிறாங்களா, புதுசாக ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்களா, அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. இல்லை ஒரு கம்பெனியில் வந்து அந்த கம்பெனி புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா அதை பற்றி அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. புதுசாக ஒரு எஜுகேஷ்னல் சென்டர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா அதை பற்றி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. புதுசாக ஒரு பார்லர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா அதை பற்றி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஒரு சலூன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா, நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இந்த பிளேஸில் இருக்குது, இங்கே நாங்கள் இந்த மாதிரி வெரைட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்றத என்ன பண்ணுவாங்க, அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. அவுட்டோர்ஸ், வெளியில போய் அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. மெயில்ஸ் மூலமாக அட்வர்டைஸ் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் இப்போ மாடர்ன் ஜென்ரேஷனில் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க, த்ரூ ஆன்லைன் மூலமாக வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பீப்புளுக்கு ரீச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இங்கே அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா, சர்வீசஸ் செக்டாரை பீப்புளுக்கு ரீச் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து பர்சனல் செல்லிங். பர்சனல் செல்லிங்னா யூஸ் பீப்புள் ஃபார் த சேல்ஸ் ஃபோர்ஸ் அண்ட் டு செல் த ப்ராடக்ட் ஆஃப்டர் மீட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் உங்களுக்கு கிளியராக புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, பர்சனல் செல்லிங் அப்படின்றது செல்லிங் வித் ஃபேஸ் டு ஃபேஸ் டு த கஸ்டமர். அதாவது டைரெக்டாக நீங்கள் பார்ப்பீங்க யார் உங்ககிட்ட சேல் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து உங்களால் பார்க்க முடியும். சர்வீஸ் செக்டாரில் சொல்லும்போது, இன் சர்வீஸ் மார்க்கெட்டிங் we can receive the service directly from the service provider. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு உங்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்க, டெக்னிக்கலாக ஏதாவது ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்களான்னா அவங்க என்ன சரி பண்ணுறாங்கன்றதை உங்களால் லைவாகவே பார்க்க முடியும். மேபி நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுட் சர்வீஸ் பண்ணுறதை பார்க்க முடியும். நீங்கள் ஒரு பார்லரில் போய் ஒரு சர்வீஸ் எடுத்துக்கிறீங்கன்னா அவங்க உங்களுக்கு என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்க முடியும். நீங்கள் உங்களோட பர்சனல் கேரிங்காக ஏதாவது சர்வீஸ் எடுத்துக்கிறீங்கன்னா பார்க்க முடியும். மெடிசனல் ஓரியன்டாக, ஹெல்த் ஓரியன்டாக நீங்கள் சர்வீஸ்
உங்களுக்கு யாராவது ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா அது உங்களால் என்ன பண்ண முடியும், டேரெக்டாக பார்க்க முடியும். ஸோ யூ கேன் ரிசீவ் த சர்வீஸ் டைரக்ட்லி ஃப்ரம் த சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்டேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும், டேரெக்டாக அந்த சர்வீஸை ரிசீவ் பண்ணிக்க முடியும், பார்க்க முடியும். இதுதான் வந்து பர்சனல் செல்லிங் அப்படின்றது. ப்ராடக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்குகிற பொருளை அவங்க டேரெக்டாக உங்ககிட்ட டேரெக்டாக கொடுக்கறதா இருக்கும். த்ரூ மீடியேட்டர் மூலமாக இல்லாமல் நீங்களே நேருக்கு நேராக செல்லர்கிட்டேருந்து வாங்கிக்க முடியும். பப்ளிக் ரிலேஷன் நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். பப்ளிக் ரிலேஷன் அப்படின்றது ஸ்பெஷலிஸ்ட் கேன் பில்ட் அண்ட் மெயின்டைன் த பப்ளிக் இமேஜ் ஆஃப் கம்பெனி, ஆர்கனைசேஷன் ஆர் ப்ராடக்ட். ஒரு ப்ராடக்ட் அதை பற்றின அந்த கன்சர்ன்ஸ் பற்றின ஒரு பப்ளிக் இமேஜை வந்து பாசிட்டிவாக மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒருத்தவங்களாக இருப்பாங்க. அவங்க தான் வந்து பீப்புளுக்கும் பொதுவான ஆளாகவும் இருப்பாங்க, ஆர்கனைசேஷனுக்கும் பொதுவான ஆளாக இருந்து ஆர்கனைசேஷனுடைய ரீச்சை வந்து பீப்புள்கிட்ட ஸ்மூத்தாக கொண்டு போகிறவங்களாக இருப்பாங்க. தி ஷேப் அண்ட் மெயின்டைன் த பப்ளிக் இமேஜ் அண்ட் தேர் ஒப்பீனியன் ஆஃப் த கம்பெனி அண்ட் அவேர் த ப்ராடக்ட் அண்ட் பிராண்ட். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா வேர்ட் ஆஃப் மவுத், வார்த்தை மூலமாக சொல்கிறது. இங்கே இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது, நீங்கள் இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இங்கே இந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்குதுன்னு வார்த்தையால் எக்ஸிபிட் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஒன் டைரக்ட் மெயிலிங், மெயில்ஸ் மூலமாக ஒரு விஷயத்தை வந்து என்ன பண்ணுறது, ப்ரமோட் பண்ணுறது. த்ரூ இன்டர்நெட் நம்ம மெயில்ஸில் நம்மளுடைய பேம்ப்ளெட்ஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணுறது. இதுதான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா